தமிழராசி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் பிரிவினைவாதம் பேசுறாரு, தமிழ் தேசியம் பேசுறாரு அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இன்னைக்கு கர்நாடகா மக்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. அதாவது நேத்தி சீமான் அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருந்தார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நாட்களுக்கு முன்பு திருப்பூர்ல கர்நாடகா கொடியோட போன ஒரு வாகனத்தை மறிச்சு அந்த வாகனத்துல இருந்து அந்த கொடியை அகற்றணும்னு சொல்லிட்டு சில தமிழர்கள் அங்க பிரச்சனை பண்ணது பெரிய பிரச்சனையா மாறிந்தது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே இதை பத்தி சீமான் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டுல அப்படின்றத சொல்லி, அதாவது கர்நாடகா மக்கள் தன்னோட கொடியை இந்திய கொடி அளவுக்கு மதிச்சு எல்லா இடத்துலயுமே கர்நாடகா கொடியை நிலைநாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மக்கள். அந்த இன ஒரு பற்ற நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது, அத மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டுல நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் மிகப்பெரிய அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே இந்த மாதிரியான செயல்களை உடனே தடுத்து நிறுத்த திமுக அதிமுக அரசு என்ன செய்ய போகுது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி நம்மளும் தமிழ்நாட்டு கொடியை எல்லா இடத்துக்கும் ஈக்குவலா மதிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி கர்நாடகா மக்கள் அவங்க நிறைய பேர் சீமானுக்கு ஆதரவா ட்வீட் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு கர்நாடகா மிக பெருசா எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பாஷனட் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட வார்த்தைகள் 100% உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட விஷயத்தை அவர் போட்ட அந்த அறிக்கை இருக்கு இல்லையா, அதை முழுக்க முழுக்க கன்னடத்துல மாத்தி கன்னடத்துல அந்த போஸ்டை போட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியற மாதிரி கன்னட மக்களுக்கு தெளிவா எடுத்துரைக்கிற மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இதுதான் சீமான் அவர்களோட அரசியலாக இருக்கு. அதாவது பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஒரு தலைவர் எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இங்க அவருக்கு எல்லா மக்களும் ஒண்ணுதான், ஆனா தமிழனை தமிழர் ஆளணும்ன்ற ஒரு கருத்தியல் மட்டும் தான் சீமான் அவர்கள் வச்சிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுல முக்கியமா சீமான் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நடக்கிற பிரச்சனையினால அங்க இருக்க கர்நாடகர்கள் பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. அங்க 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் அரசியல், இதுதான் சரியான புரிதல் அப்படின்றத சீமான் அவர்கள் மறுபடியும் இந்த மக்களுக்கு இந்த தமிழ் தேசியத்தை தவறா பேசக்கூடியவங்களுக்கு எடுத்து வரைக்கிறாரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. எனவே கர்நாடக மக்கள் சீமானுக்கு ஆதரவா நிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.